சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காரணங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இந்த இரவெல்லாம் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். காலமே தேவ சமூகத்தில் அதிகாலையில் வர கத்திரைகளை கொடுத்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஆரோக்கியோடு ஆராதிக்க தேவ கிருபை தாரோம். ஆண்டவரே, வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும் அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் ஆராதனை அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவ நாமத்தை நாம் பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். 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 பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாகியது உங்கள் கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாகியது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாகியது உங்கள் கிருபை, நித்தியத்தை சேர்ப்பது உங்கள் கிருபை. நீதிமானாகியது உங்கள் கிருபை, நித்தியத்தை சேர்ப்பது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்கள் கிருபை, என் காயங்களை கட்டியது உங்கள் கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்கள் கிருபை, என் காயங்களை கட்டியது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையால் நிற்கிறது உங்கள் கிருபை, எனக்கு வரங்களை உங்கள் கிருபை. வல்லமையால் நிற்கிறது உங்கள் கிருபை, வரங்களை கொடுப்பது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம்.
ஆண்டவருடைய நாம் மைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறேன். ஆண்டவர் நாம் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. சோதரம் இதனாலே நம்ம வாக்குத்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இந்த நாளிலே வாசிக்க பார்க்கலாம். 33:14 யாத்திராமம் 33:14. அதற்காக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறேன். பாருங்கள், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அப்பதான் இளைப்பாறுதல். நல்லா கவனிக்கணும். இந்த மாதத்தில் நம்ம ஒரு மாதமும் ஒரு வார்த்தை ஒரு வசனம் தான் தருவார். 10 வசனத்தில் ஒன்று எடுக்க மாட்டோம். ஒரே ஒரு வார்த்தை தான் தருவார். அந்த ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அதான் அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. சோதரம் அப்படி ஆண்டவரை கேட்கும்போது 12 மணிக்கு சபையாக எல்லாரும் அப்படியே கர்த்தர் சமூகத்தில் நின்று புது மாதத்துக்குள்ளே போகிறோம். ஏதாவது தருவீங்களா? சோதரம் ஏதாவது எங்களோட பேசுகிறீங்களான்னு சொல்லி கேட்டால் அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தை இதுதான். என்ன சொல்லுவாங்க? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அந்த ஒரு வார்த்தை வேற ஒரு வார்த்தை இல்லை. இந்த மாதம் நமக்கு ஒரு வார்த்தை
என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறோம். என்ன வார்த்தை? அதற்கு கர்த்தர் என்ன சொல்றாரா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றார். இதுல இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றது, ஆனா புதிய ஏற்பாட்டில் கூட சொல்றாரு பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனா பழைய ஏற்பாட்டில் வரும்போது என்ன சொல்றாருன்னா, என் சமூகம் உனக்கு முன்னே சென்றாதான் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றேன். பார்த்துட்டீங்களா? சோதரன் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் சமூகம் என்று சொல்லுகிற அந்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஆகிய அல்லது ஸ்தோத்திர மேகத்தூணாகிய நமது தெய்வன் சோதரம் நமக்கு முன்பே அவர் கடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், சத்துருக்கள் அவங்களை நெருங்காதபடிக்கு முன்னும் பின்னுமாக நின்று ஆண்டவர் என்ன செய்கிறாரா? மேகத்தூண் வழியாக தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. முன்னும் பின்னுமாக கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். அந்த எகிப்தினுடைய ரதங்கள், குதிரைகள் எதுவும் இவங்க கிட்ட நெருங்கி வராதபடிக்கு அது என்ன செய்தால் முன்னும் பின்னமாக நின்று அந்த ஜனங்களை அவ்விதமாய் வழிநடத்தி வருகிறது. ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் அதிசயப்படுற அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்தார். அவர் சமூகத்தை அவருக்கு முன்னாடி அனுப்பினார். ஏன்னா மோசே சொல்லிட்டாரு, இந்த ஆண்டவரே உங்களுடைய சமூகங்களுக்கு முன்னே போகாத இருந்தா நீங்க எங்களை என்ன செய்யக்கூடாது, அனுப்பாதன்னு சொல்லிட்டாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைய கடங்கள்ல நிறைய விஷயங்கள்ல நல்ல தரிசனத்தோடு இந்த நாட்கள்ல நாம கர்த்தருடைய சமூகத்துல நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில விஷயங்களை தரிசனத்தோடு இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கிட்டு போவார்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது. அதனால தரிசனம் இல்லைன்னா சீர்கேடுகள் அங்கே அதிகமாக வரும் என்று நம்ம பார்க்கிறோம். தரிசனம் உள்ளவங்க இடத்துல அவங்க அழகாக போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். அவர் சமூகம் இல்லாத இடங்களில் இளைப்பாறுதல் வராது. அல்லேலூயா. இப்போ பிள்ளையார் போனாரு, அவரு போன ரூட்ல ஆண்டவர் சமூகம் இல்லை. சோதரன். அதனால்தான் கழுதை என்ன செஞ்சது, பாதையிலே படுத்துக்கிச்சு. பாதையிலே படுத்துக்கிட்டு நான் சொல்லுது, நிஜமானே இவ்வளோ நாளாக என்னை வழி நடத்திருக்க, என்னைக்காவது நான் உன் மேலே வருத்தப்பட்டிருக்கிறேனா, கோவப்பட்டிருக்கிறேனா, என்னை பற்றி உனக்கு தெரியாதா, என்னை எந்த அடி அடிக்கிறியே, ஆனால் என்ன பாவம் செஞ்சேன் என்று கழுதையே வேலையாட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா? கழுதையே பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எவ்வளவு போட்டு அடிச்சு போவாங்க. சில நேரங்களில் சில மனிதர்களை போட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், அடித்து நொறுக்கிடுறோம். அப்படிதான் நம்ம பண்ணிடுறோம். எல்லா கோபத்தையும் மனுஷன் மேலே வச்சு, வீட்டில் உள்ளவங்க மேலே வச்சு, அடுத்தவங்க மேலே வச்சு, சில விசுவாசிகள் உயிர்காரங்க மேலே வச்சு, சில புருஷன்மார்கள் மனைவி மேலே வச்சு, சில மனைவிமார்கள் புருஷன் மேலே வச்சு, சில பெற்றோர் பிள்ளைகள் மேலே வச்சு, சில பிள்ளைகள் பெற்றோர் மேலே வச்சு, இப்படி தாங்க அநேக குடும்பங்களில் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் தானே இருக்குன்னு சொல்லி அவன் ரொம்ப தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். எல்லா குடும்பங்களையும் பிரச்சனை பிரச்சனை, போராட்டம் 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 எல்லாம் வந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவர் சமூகம் நமக்கு முன்னே செல்லலைங்க. அதான் சோதனை. அவர் சமூகம் நமக்கு முன்னே சென்றால் எல்லாம் நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் சமூகம் முன்னே செல்லல பிள்ளையாவுக்கு முன்னாடி. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிள்ளையா மற்ற மனிதர்கள் போல, சாதாரண மனுஷன் போல, ஒரு யுத்த புருஷன் போல யுத்தத்தில் வெட்டுப்பட்டு சாகிறான். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். காரணம் என்னன்னா, கர்த்தர் சமூகம் அவனுக்கு முன்பாக போகலை. ஸ்தோத்திரம். ஆனால் மோசே அவங்களுடைய ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணாங்கன்னு சொல்றார். அதே பிள்ளையாம் தான். சோதரன். ஆனால் அந்த ஜனங்கள் ஏன் தனித்து வாசம் பண்ணாங்க தெரியுமா? தேவ சமூகம் அவங்க கூட இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் ஜாதிகளோடு அவங்க கலக்காம தனிச்சு வாசம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களுக்கு தான் தனியே வச்சு இளைப்பாறுதல் கொடுத்தார். புரியுதுங்களா? சில இடங்கள்ல இளைப்பாறுதல் பண்ணினார். நீங்கள் அதில் நிறைய வசனங்கள்ல நீங்கள் அப்படி பார்க்கலாம். சில இடங்கள்ல ஆண்டவர் எப்படியெல்லாம் இளைப்பாறுதல் பண்ணார் என்றெல்லாம் சொல்லி அதில் ஸ்தோத்திரம்
நீங்கள் ஒரு வசனம் படிங்க. எசேக்கியேல் 6:16 படிக்கலாம் பார்ப்போம். எசேக்கியேல் 6:16. ஸ்தோத்திரம். இப்போ இந்த இலைப்பாறுதல் கிடைக்கிறதுக்கு அங்க ஒன்று செய்ய சொல்றாரு. என்னன்னா, எரேமியா 6:16. சாரி, எசேக்கியேல் இல்லை, எரேமியா 6:16. படிங்க சீக்கிரம் படிங்க. எதுக்குமா வசனத்தை அடிக்கடி எடுத்து படிக்க பாருங்க. என்ன இப்படி பண்றீங்க? முக்கியமான இடங்கள்ல வந்து காலம் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும். ஸ்தோத்திரம். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நல்ல வழியில தான் இலைப்பாறுதல் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ அந்த நல்ல வழியை யார் நமக்கு தரது அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் விசாரித்து அவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில தான் சில நல்ல வழிகள் இருக்கு. ஸ்தோத்திரம். மீதி எல்லாருடைய வழியும் நல்ல வழியும் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னார் பாருங்க, வழிகளிலே நீ நின்றுப்பா, பூர்வ பாதை எவை என்று கேட்டு அது வழியா நீ நடந்து போ. அப்பொழுது உன் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வழி நமக்கு ரொம்ப நல்ல வழி. இப்போ ஆண்டவர்களில் வந்தவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா, எப்படிங்க இந்த வழியில போயிட்டு இருக்கீங்க, இந்த வழி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுவாங்க, ஏங்க இப்போதாங்க நான் நல்லா இருக்கிறேன், இப்போதாங்க நான் ஆனந்தமாக இருக்கிறேன், இப்போதாங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எவ்வளோ அருமையாக இருக்கிறோம் தெரியுமா. அது காரணம் என்னன்னா, இந்த நல்ல வழியை கண்டுபிடிச்சி இதுக்குள்ளே நாங்கள் வந்து பார்த்தீங்களா, அதிலிருந்து கத்தளைகளை நடத்திட்டு இருக்காருங்க. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பெரியவர் கூட வருவாரானால் உங்க வழி நல்ல வழியா இருக்கும். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட வருவாரானால் அந்த வழி ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ சொல்றாரு, நல்ல வழி எங்கே என்று கேட்டு அவையிலே நீங்க நடவுங்க. அப்போது உங்க ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இலைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால எனக்கு அன்பான தேவனிடத்திலே இன்னைக்கு தேவன் உன்னை இலைப்பாற பண்ண ஆசைப்படுகிறார். ஸ்தோத்திரம். அந்த உலக இலைப்பாறுதல் வேற. இந்த உலகத்துல சில நேரங்கள்ல நமக்கு அமைதி உண்டாகாமல் இருக்கலாம், சில நேரத்தில் பிரச்சனையோடு இருக்கலாம், சில போராட்டங்களோடு நீ இருக்கலாம், சில வேதனைகளோடு நீ இருக்கலாம், சில மன குழப்பத்தோடு நீ இருக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, ஆனா கர்த்தர் உனக்கு நல்ல வழியா அவருடைய வழி உனக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த வழியில உனக்கு எந்த கலக்கமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆண்டவருடைய சிறப்பா நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே சில வருடங்களுக்கு முன்பு நாங்களும் இந்த வழியை தேடிதான் அலைஞ்சோம். தேடி அலைஞ்ச போது எங்களுக்கு கிடைச்சது. அதனால இந்த வழிக்குள்ள வந்தோம். இந்த வழி இப்பதான் தெரியுது, இது ஜீவனுக்கு போகிற வழியா, இந்த வழி நல்ல வழியா, இந்த வழியில இலைப்பாறுதல் இருக்கான், இந்த வழியில ஆசீர்வாதம் இருக்கான். அதனால இந்த வழியை அன்னைக்கு தெரிவு செய்தோம் பாருங்க. அன்று முதல் இன்றைய வரை இந்த வழியை விட்டு மாறாம அவர் வழியிலேயே போய் கொண்டு இருக்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைய கேட்டு விசாரிச்சு வந்துட்டோம்னா அடுத்தது அந்த அடுத்த வழியை நம்ம தேடக்கூடாது, இந்த வழியில நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில வழியில பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நம்ம லைன்ல என்னன்னா, இந்த வழியில பிரச்சனை வர மாதிரி இருக்கும், வராது. பிரச்சனை அணுகிற மாதிரி இருக்கும், அணுகாது. ஆகவே ஸ்தோத்திரம். காரணம் என்னன்னா, விசாரணை. நல்ல வழி எங்கே என்று கேட்டு அதில் நடவுங்க. அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அந்த நல்ல வழி என்று சொல்லும்போது ஆண்டவரிடத்தில் விசாரித்து எல்லா விஷயங்களையும் ஜெபித்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்யணும். ஸ்தோத்திரம். பேரு திடீர்னு
நிற்கிற ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அந்த கடற்கரையில் இயேசுநாதர் வரும்பொழுது அவருடைய கண்களுக்கு 2 படகு தான் தெரிஞ்சுது. அந்த 2 படகையும் போய் பார்த்த பிறகு ஒன்று பேதுரு படகும், இன்னொன்று அந்திரேயா படகுமா இருக்கு. இந்த 2 படகையும் பார்க்குறாரு. இந்த 2 படகையும் பார்த்துட்டு நேரம் உள்ளே போகிறாரு. உள்ளே போனதும் எப்பா இந்த படகு யாருப்பான்னா பேதுரு உடனே வலையை அலசிட்டே சொன்னார். என் படகு தான்ப்பா, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு. நான் படகுல கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பேசலாம் நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது உடனே பேதுரு சொல்றாரு, அப்படியா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி படகை கொஞ்சம் இழுத்து கரையில் தண்ணியில் விடுறாரு. அப்போ தண்ணியில் விடும்போது ஆண்டவர் தண்ணியில் நின்று கரையில் இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு, பேச ஆரம்பிக்கிறார். நல்ல வழி எந்த வழின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நல்ல வழி எந்த வழின்னு சொல்லும்போது அப்போ அவர் அழகாக சொல்லிட்டாரு பாருங்க. அவர் பேசிட்டே இருக்கும்போது பேதுரு திடீர்னு குறுக்க பேசுறாரு. நம்மளால எப்போதும் குறுக்க பேசுவார்ல, ஃபர்ஸ்ட் அப்படி தான் பேசுறாரு, குறுக்க தான் பேசுறாரு. ஆனால் சில நேரங்களில் குறுக்க பேசுனா ஆசீர்வாதம் வந்துடும், சில நேரம் குறுக்க பேசுனா உரம் கிடைக்கும். ஆனால் பேதுருக்கு சரியா தெரியல, அதனால இப்போ ஒரு குறுக்க பேசுறாரு. பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு தலையிட்டு பேசுறாரு. முழுவதும் செயல்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. சார் உங்கள் வார்த்தைப்படி என்ன செய்கிறேன், நான் படகை ஆழத்து கொண்டு போகிறேன்னு சொல்லி இப்போ அவரு ஒரு வழியில் போகிறாரு. அது எந்த வழி அப்படின்னா, அந்த வழியை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர் அந்த வழியை எப்படி தெரிவு செய்கிறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி உள்ள ஒரு வழி. அந்த வழியில தான் இவர் இப்போ போறாரு. ஏன்னா அவரு ராத்திரி வேற வழியில போயிட்டு வந்துட்டாரு. எப்படிங்க வேற வழியில போயிட்டு அவர் திரும்ப வந்துட்டாரு, எப்படியா ஒண்ணும் இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டாம், ஆனா அந்த வழிகள்லாம் மரண வழிகள் சொல்லியிருக்கு. மனுஷனுக்கு நிறைய வழிகள் இருக்கு, செம்மையாய் தோன்றுகிற வழிகள். ஆனா அந்த வழியில என்ன செய்வான், போவானா, ஆனா அங்க நிறைய தோல்வி இருக்குவான். அதனால இவருக்கு நிறைய தோல்வி வந்துச்சு. தோல்வியை பார்த்துட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப வேதனைப்பட்டு அதனால அந்த வழியில அவர் போகலை. ஆனா இப்ப பாருங்க, போய் தோல்வி அடைஞ்சி வந்த பேதுரு ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்ன செய்யறாரு, மறுபடியும் என்ன பண்றாரு, அந்த ஸ்தோத்திர படகை ஆழத்துக்கு கொண்டு போடான்றார் ஸ்தோத்திரம். ஆனா இவர் ஆழத்துக்கு கொண்டு போன்னு சொன்னது பகல், ஆனா பேதுரு மீன் பிடிக்க போனது இரவு. பாத்தீங்களா, இதுல என்ன விஷயம் இருக்குன்னா, அப்ப பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறதுல பெரிய பேர் போனவன், தலைவன், எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்ட ஒரு நல்ல சாட்சியா இருக்கிற ஒரு மனுஷன். மீன்களை பற்றி, படகை பற்றி, வலையை பற்றி, எங்க மீன் இருக்கும், எந்த மீன் கிடைக்கும் எல்லாம் கரெக்டா சொல்லுவார். நல்லி புள்ளி தவறாம அழகா சொல்லுவார் பாருங்க. அப்படி சொல்றவரு அன்னைக்கு ஸ்தோத்திரம் இரவெல்லாம் போய் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாமல் வந்துட்டார். ஏன்னா மீன்கள் எப்போதும் எப்பதான் கிடைக்கும் சொல்லுங்க, மீன் எப்பதான் கிடைக்கும்? பகலில் கிடைக்குமா, நைட்டில் கிடைக்குமா? அவங்கெல்லாம் நைட்டில் தான் பிடிப்பாங்க. இரவுல தான் மீன்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி வருமா. கூடி வரும் பொழுது டக்குன்னு என்ன செய்வாங்க, மழையை போட்டு தூக்கிடுவாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்படி போனாரு. ஆனால் போய் பலன் இல்லை, போய் பலன் இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம் இப்ப சொல்றாரு, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொன்னவர், இருட்டை பார்த்து போடான்னு சொல்லாம அவர் என்ன செய்யறாரு, லைட் ஆஃப் த வேர்ல்டு, நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறவர். நான் சொல்றேன், நீ என்னுடைய வார்த்தை கேட்டு உன் படகை இப்போ ஆழத்துக்கு கொண்டு போன்னு சொல்றேன். உடனே பாருங்க, அந்த நேரம் ஸ்தோத்திரம் ஒரு காலையில் அந்த நேரம் 1ஆம் மணி நேரத்துல இருந்து 9ஆம் மணி நேரத்துக்குள்ள ஒரு நேரம். அந்த நேரம் ஸ்தோத்திரம் எப்படி 1ஆம் மணி நேரத்துல இருந்து ஸ்தோத்திரம் 3ஆம் மணி நேரம் அப்படின்னா 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள நடந்த சம்பவம். காலையில் 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் அது. அப்போ பாருங்க, அப்போ மேக்சிமம் ஒரு பகல் தொடங்கிடுச்சு. பகல் தொடங்கி அந்த பகல்ல தான் அவர் என்ன செய்யறாரு, இரவுல ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு இங்க வந்து என்ன செய்யறாரு, அல்லேலூயா போடலையா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி அவர் பகல்ல என்ன பண்றாரு, ஸ்தோத்திரம்
அந்த 1ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரை என்று சொல்லுகிறது 6லிருந்து 9 மணி வரைக்கும் குறிக்கிறது. யூதர்களுடைய அந்த டயத்தின்படி அப்படி குறிக்கிறது. அந்த இடத்துல தான் அவர் என்ன செய்கிறாரு, அவங்க ஸ்தோத்திர ஆண்டவர் வந்து இந்த அதிகாலையில் அப்படியே இந்த பகல் தோங்குற அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் வர அல்லேலூயா சதம் அலையில சொல்லல ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அந்த பகலில் அப்படியே போகிறாரு. வலையெல்லாம் அலசி முடிச்சு வீட்டுக்கு போக போகிறாரு பேருந்து. அப்படி போகிற நேரத்தில் அவர் ஆண்டவர் உள்ளே வந்துட்டாரு. காலமே ஸ்தோத்திர பகல்லாம் அலைந்து திறந்து ஊழியம் செய்த தெய்வம் இப்போ வந்து ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். அப்படி அவர் ஊழியம் செய்ய வந்திருக்கிற தெய்வம் இப்போ என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் கிருபையினால ஊழியத்துக்கு வந்துட்டாரு. ஊழியத்துக்கு வந்து இப்போ என்ன செய்கிறாருன்னா, இப்போ ஸ்தோத்திரம் பேதுருக்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு வாழ்த்துக்கு போக சொல்கிறாரு. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி ஆண்டவரே, நான் ஆகணும் பாடுபட்டேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, சரி நான் இப்போ பண்ணுறேன், உங்கள் வார்த்தையின்படி இப்போ நான் என்ன செய்கிறேன், என் படகை நான் ஆழத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி என் வலையை ஆழத்தில் போடுறேன்னு சொல்லி போயிட்டாருங்க. போயிட்டு அப்படியே போகிறாரு பாருங்க. போனால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் கிருபையினால ஸ்தோத்திரம் அவர் போய் ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் கிரியை செய்தார். கிரியை செய்து இப்போ பாருங்க, அற்புதமாக ஸ்தோத்திரம் இதுவரை இல்லாத ஸ்தோத்திரம் ஒரு சூழ்நிலையில் அவர் வழியில் மாத்திரம் நம்ம நடந்தால் போதுங்க, நமக்கு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கும். அதான் நீங்கள் உன மனசில் செம்மையாய் தோன்றுகிற வழிகள் நிறையா இருக்கும். ஆனால் அந்த வழியெல்லாம் நமக்கு போகக்கூடாதுங்க. போய் பிரயோஜனம் இல்லைங்க. நமக்கே தெரியும் சில நேரங்களில் நம்ம எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியுங்க. அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களேன். அப்படி நடக்கணும்னு நமக்கு தெரியணும். இப்போ என்னாச்சு பாருங்க, கர்த்தர் கிருபையினால இப்போ நம்ம ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட கரம் ஸ்தோத்திரம் பேதுரு கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவர் சொந்த வழியில் போனதுனால தான். பார்த்தீங்களா, தன்னுடைய வழியில் போய் தோல்வியடைஞ்ச பேதுரு இப்போ ஆண்டவருடைய வெளியில் போகிறாரு. அப்படி போகும்போது வலையை போட்டுட்டார் பாருங்க. போட்ட பிறகு வலையை இழுக்க முடியல அவரால். பார்த்தீங்களா, வலையை இழுக்க முடியல. அதனால கரையில் இருக்கிற தன்னுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு, இடை சீக்கிரமாடா அப்படின்னு சொல்லி எப்படியோ செய்ய காட்டி அப்படியும் கூப்பிடுறாரு. அப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வலையை இழுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வலையை இழுத்தா அவ்வளோ மீன்கள் இருக்குங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, இது எதை குறிக்குது அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைங்க, உனக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்குன்னா நல்லா கவனிக்கணும். இதில் ஒரு டெக்னிக்கலான ஒரு ரகசியம் இருக்கு. உனக்கு இளைப்பாறுதல் வேணும் அப்படின்னா உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரோடு நீ சமாதானமாக இருக்கணும். பார்த்தீங்களா, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரோடு நீ சமாதானமாக இருக்கணும். எல்லாரும் பகிச்சுக்கிறவங்க சில நேரத்தில், எல்லாரையும் சில நேரத்தில் காட்டி விட்டுறோம்ல, எல்லாரையும் சில நேரத்தில் வச்சுக்கிறோம்ல, எல்லாரையும் சில நேரத்தில் பேசிக்கிறோம்ல, எல்லாரையும் சில நேரத்தில் ஒதுக்கிறோம்ல, யார் கூட சில நேரம் பேசாமல் இருக்கோம்ல. இதெல்லாம் நமக்கு பெரிய தோல்விக்கு அறிகுறி. இளைப்பாறுதல் அற்ற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. உனக்கு இளைப்பாறுதல் மாத்திரம் தேவைன்னு சொன்னால் உனக்கு தேவையானது என்ன தெரியுமா, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரோடும் நீ ஐக்கியமாக இருக்கணும். பேதுருக்கு இன்னைக்கு தேவ வார்த்தைப்படி சென்றவர் இன்னைக்கு போயிட்டாரு. இப்ப வேற எதுக்காவது கூப்பிட்டாங்க அவங்க வரமாட்டாங்க. ஆனா இப்ப பேதுரு அவருடைய ஜாடையில அவங்களுக்கு எப்படியோ தெரிவிச்சிருக்கிறாரு, எப்படி, எனக்கு மீன் நிறைய அகப்பட்டுருச்சு, என்னால இழுக்க முடியலடா, சீக்கிரம் வாங்கடான்னு சொன்ன பிறகு எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்க, ஓடி வந்துட்டாங்க. அடுத்த படகை எடுத்துக்கிட்டு உடனே அதுல சில நபரை கூட்டிட்டு வந்துட்டான். ஆனால் அந்தரியா வந்துட்டான். வந்த பிறகு டக்குன்னு பாருங்க, எல்லாம் சேர்ந்து படகுல மலையை இழுக்கிறாங்க. பார்த்தீங்களா, சில ஆசீர்வாதங்கள் எல்லாரும் சேர்ந்து தாங்க கொண்டு வரணும். பார்த்தீங்களா, தனிமை 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 அது ஒருத்தர் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்க. சில வாழ்க்கையில தனிமையை விரும்புறவங்க வெறுமையை தான் சம்பாதிப்பாங்க. ஆசீர்வாதம் பார்க்க முடியாது, இளைப்பாறுதல் பார்க்க முடியாதுங்க. உங்களுக்கு இளைப்பாறணும்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரோடும் ஒரு ஐக்கியமா இருக்கணும். அப்படி ஒரு ஐக்கியம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சமாதானமா நீங்க இளைப்பாற முடியாதுங்க, சந்தோஷமா இருக்க முடியாதுங்க.
ஏன்னா அடுத்தவன் எப்போதும் நம்ம பார்க்கறதெல்லாம் எப்படி திரும்ப பார்க்குறான், பச்சிக்கிற எண்ணத்தோடு பார்க்குறாங்க. அவன் போய் தொலைய மாட்டானா? அவன் பேர் ஒழியாதா? அவன் இருந்த இடம் அழியாதா? அதை போய் நம்ம பெற்று ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோட சமாதானம் ஆயிடுவாங்க. அதாங்க இளைப்பாருங்க. முதலாவது உன் வாழ்க்கையில நீ சமாதானமா இருக்க விரும்பினா, ஒரு இளைப்பாறுதல்ல ஒரு வாழ்க்கை இருக்க விரும்பினா, உன் சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? உன் எல்லைக்குள்ள கொண்டு வரணும். சத்ருவா இல்ல, சிநேகிதன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசுன்னு சொல்லும்போது சொல்றாரு, உன் சத்துருக்களை சிநேகிங்கள். உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு, உன் சத்துரு தாகமா இருந்தா அவனுக்கு பாடம் கொடு என்று சொன்னார். பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? உங்களை என்னை அவர் இளைப்பாறுகிற எண்ணம், ஒரு இளைப்பாறுகிற எண்ணத்தோடு சொல்றாரு. தப்பான விதத்தில் சொன்னாங்க. நீ இளைப்பாறுதல் இல்லாம இருக்க, உன்னை நான் இளைப்பாறுன்னு ஆசைப்படுறேங்கிறதுக்கு அடையாளமா அவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்றாரு. அதனால எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளையை தொடர்ந்து தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்படுங்கள். ஆவியானவருக்கு உங்கள் இருதயத்தை எல்லையை கொடுங்க. உங்களை இளைப்பாற பண்ண கர்த்தர் ஆசைப்படுகிறார். நீ இளைப்பாறுதலோடு இந்த பூமியில வாழணும். அதனால உன்னை சுற்றி இருக்கிறவங்களை நீ கொஞ்சம் இளைப்பாறுதலுக்குள்ள நடத்தி கொள்ளுங்க, சமாதானத்துக்குள்ள வச்சுக்கிங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களை உறவுகளை பகிர்ச்சிக்காதீங்க. அவங்க பகைச்சா கூட நீங்க பகிர்ச்சிக்காதீங்க. அவங்களோட சமாதானமாக இருங்க. நிச்சயமா சொல்றேன், உனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த பூமியில நிறைய விஷயங்களை இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கல சோதரன். அதை வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு இளைப்பாறுகிற காலம் இனிதான் வரப்போறதா இருக்கான். சோதரன் எப்படிங்க? ஸ்தோத்திரம். நமக்கு இளைப்பாறுகிற காலம் இனிமே வரப்போகிறதா இருக்கிறது என்று இங்கே ஸ்தோத்திரம் வேதவசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். படிங்க. ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. ஆபகுக் 3:16. நான் கேட்டபொழுது என் குழம்பிட்டு, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் ஒங்கள் உண்டாயிற்று, என் நினைவே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட கூட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் ஆடுவேன். நேரத்தில் வாசிங்க. அப்படியெல்லாம் படிக்க முடியாதுமா. படித்தா எனக்கு ஒன்றும் ஏறாது. சேர்த்து வாசிங்க. போத்து தனித்தனியாக வாசிக்கிங்க. அதனால் அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு எனக்கே கன்ஃபியூஸாக இருக்கு. படிங்க. நான் கேட்ட பொழுது பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருப்பாருங்க. அந்த கடைசி பகுதியை வாசிங்க. எதிர்க்கும் ஜனங்கள் வரும்பொழுது இக்கட்டான நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். அதனால எதிர்க்கும் ஜனங்கள் நம்மை சுற்றி போது இருக்கிறாங்க. அதனால மேக்சிமம் எல்லாரும் கூடிய நம்ம ஒரு சந்தோஷமா சமாதானமா அமைதியா இருந்துட்டோம்னா நம்மை போல பாக்கியவான்கள் யாருமே இல்லைங்க. எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? சில பேர் நம்ம மறுபடி சொல்ல வசப்படுத்திட்டா அப்படிம்பாங்க. அப்படித்தாங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொருத்தரையும் நேசிக்கணுங்க. யாரையும் வெறுக்கக்கூடாது. அதுக்குள்ள உன் இளைப்பாறுதல் இருக்கு. அதுக்குள்ள உன்னுடைய இளைப்பாறுதல் இருக்கு. உன் இளைப்பாறுதலை நீ வெறுத்துடக்கூடாது. உன் இளைப்பாறுதலை நீ இழந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதனால இறையில் சொல்லும்போது நமக்கு இளைப்பாறுகிற காலம் இனிமேல் தான் வருகிறதா இருக்கிறது. அதனால ஜாக்கிரதையா இருப்போம். இளைப்பாறுதலை பெறுவோம். அடுத்தவங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணுவார். நிச்சயமாக இளைப்பாற பண்ணுவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனத்தை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உங்களுடைய திருச்சபையும் கூட இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். கடமை துதியெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதிச்சு வழிநடத்தும். அதிசயங்களை காணப்படும். அவனுடைய சமூகம் கூட இருந்து வழி எடுத்துட்டோம். ஆண்டவரே, காலையில் 10 மணிக்கு
குடுவாஞ்சேரியில் கூட்டம் இருக்கிறது. கர்த்தர் அந்த கூட்டத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவர் எங்களோடு கூட கிரியை செய்கிறாங்க. அதைத் தொடர்ந்து கோயம்பேடு பகுதியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாளை காலை 5 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் 12 மணி நேரம் இருக்கிறது. கர்த்தர் அதையே ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிச்சு கருத்தெடுத்தோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு லைவ்ல சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.